Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ண டிலே ஆகிடுச்சு பிகாஸ் ஐ வாஸ் ட்ராவலிங். சாரி ஃபார் த டிலே. ஸோ இன்றைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க, சப்போஸ் நீங்கள் புதுசாக சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகிருக்கு. கிராஃப்ஸு ட்ரீஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கு, போய் பார்க்கலாம். ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது அதில். அண்ட் கோடிங் டியூட்டோரியல் சீரிஸில் ஆல்மோஸ்ட் 95+ வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் நம்ம சேனல்லே பிளேலிஸ்ட் செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பிளேலிஸ்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அரே பிளேலிஸ்ட்டு, வெக்டார்ஸு, ஸ்டாக்ஸு, கியூஸு, கிராஃப்ஸு, நிறையா பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ டாபிக் வைஸாக நீங்கள் நம்ம சேனலில் கற்றுக்கலாம், ரைட்? ஸோ இன்றைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். merge k sorted list. It's a hard level question. You are given an array of k lists. Each linked list is sorted in ascending order. Merge all linked lists into one sorted linked list and return it. So இதுதான் கொஸ்டின். ஸோ பேசிக்கலி கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, they have given us a array. ஸோ அரே கொடுத்துட்டாங்க. அரேல பார்த்தீங்கன்னா லிங்க் லிஸ்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி கே அரேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த கே அரேஸையும் சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் லிஸ்ட் 145 134 26 இருக்குது. ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 1 1 2 3 4 4 5 6, அதாவது ஒரே ஒரு லிங்க் லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி நம்ம கொஸ்டினில் 3 டிஃப்ரெண்ட் லிங்க் லிஸ்ட் இருக்குது, ரைட்? பேசிக்கலி 3 அரேஸ் இருக்குது நம்ம கொஸ்டினில். அண்ட் 3 டிஃப்ரெண்ட் லிங்க் லிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த 3 டிஃப்ரெண்ட் லிங்க் லிஸ்ட்டையும் அவங்க ஒரே லிங்க் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஒரே ஷார்ட்டட் லிங்க் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த கொஸ்டின். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிளில் எதுவுமே இல்லை லிங்க் லிஸ்ட். ஸோ தே ஹவ் ரிட்டர்ன் நல். ஸோ எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல அவங்க. ஸோ தே ஹவ் ரிட்டர்ன் த எம்டி வெக்டர். ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின். ஸோ கொஸ்டின் புரியுதுன்னு நம்புகிறேன். கொஸ்டின் இஸ் வெரி சிம்பிள், பட் ஆனால் இட்ஸ் அ ஹார்ட் லெவல் கொஸ்டின். ஸோ ரைட். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க, லைக் சார்ட்டட் லிங்க் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. வாட் வி ஹேவ் டு டூ இஸ் வி ஹேவ் டு convert those sorted linked list into a single linked list and return the linked list. ஸோ இதுதான் நம்ம பண்ணணும். ஸோ கே sorted linked list கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் நம்ம ஒரு லிங்க் லிஸ்ட் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஒரு சிங்கிள் லிங்க் லிஸ்ட் விச் ஹஸ் ஆல் த கே லிங்க் லிஸ்ட் இன் அ சார்ட்டட் ஆர்டர், ரைட்? ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ I'm going to show you 2 approaches. ஸோ எனக்கு தெரிஞ்ச 2 approaches I'm going to show you. Basically ஃபர்ஸ்ட் அப்ரோச் பார்த்தீங்கன்னா, it's a brute force approach which came to my mind after seeing this question. And second approach பார்த்தீங்கன்னா, I try to optimize. So brute force as well as optimized approach பார்க்கலாம், ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? Basically we have to sort the linked list, sort the numbers, right? we have values இருக்குது, வேல்யூஸை சார்ட் பண்ணி அதை லிங்க் லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நம்ம brute force நம்ம பேசிக்காக யோசிச்சு பாருங்கள், நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? we can use some data structure which stores the values in some order. என்ன யூஸ் பண்ணலாம் யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சு பாருங்கள் அண்ட் ரெஸ்யூம் பண்ணுங்கள். இப்போ ரெஸ்யூம் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் உங்கள் மைண்டில் ப்ரியாரிட்டி கியூ தோணுச்சுன்னா யூஆர் ரைட், யூஆர் ஆன் த ரைட் ட்ராக், ரைட்? ஸோ ப்ரியாரிட்டி கியூஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம மின் ஹீப் யூஸ் பண்ணலாம், ரைட்? மின் ஹீப் யூஸ் பண்ணால் we can have all the values in a sorted way. ஸோ சார்ட்டட் ஆர்டரில் நம்மளுக்கு இருக்கும் மின் ஹீப்பில். ஸோ மின் ஹீப்போட ப்ராப்பர்ட்டி என்ன? மின் ஹீப்ஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும் நம்புகிறேன். ஸோ ஹீப்ஸ் பற்றி தெரியலனா நம்ம சேனல்லையே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் சீரிஸில் ஹீப் சார்ட்னு ஒரு வீடியோ இருக்குது. ஹீப் சார்ட்டை நான் மின் ஹீப், மேக்ஸ் ஹீப் சார்ட் எப்படி பண்ணுறோம் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள், பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், ரைட்? ஸோ மின் ஹீப்ஸில் என்னென்னா, மின் ஹீப்ஸில் மின் ஹீப் எப்படி இருக்கும்? மின் ஹீப் இஸ் அ பேசிக் ட்ரீ. ஸோ இந்த ட்ரீயில் பார்த்தீங்கன்னா பேரட் நோடு it will be smaller than the child node. So parent node 1 இருக்குன்னா this will be greater than the parent node 2 3 இருக்கும், right? So this is min heap. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம parent node பாப் பண்ணிகிட்டே வந்தால் we will get in ascending order. parent node பாப் பண்ணிகிட்டே வந்தால் it will மறுபடியும் ஹீப் ரீபில்ட் ஆகும் and then நம்மளுக்கு ascending orderல நமக்கு அவுட்புட் வந்துடும். 1 2 3 நம்மளுக்கு அவுட்புட் வரும், ரைட்? ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மின் ஹீப் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் டேரெக்டாக கோடுக்கு போயிடுறேன் பிகாஸ் நான் செகண்ட் அப்ரோச் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். செகண்ட் அப்ரோச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ரோச் டு லேர்ன் பிகாஸ் இட்ஸ் அ ஹார்ட் லெவல் கொஸ்டின். சப்போஸ் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் அப்ரோச் தான் உங்களுக்கு மெயினாக புரியணும். ஸோ ஃபஸ்ட் அப்ரோச் இஸ் வெரி சிம்பிள். நான் கோட் பண்ணவே உங்களுக்கு ஈஸியாக புரியும், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மின் ஹீப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ப்ரியாரிட்டி கியூ, டைப் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் அண்ட் வெக்டார்லேருந்து நம்ம எடுக்கிறோம், ரைட்? வெக்டார் ஆஃப் லிஸ்ட் நோட் இருக்குது. ஸோ வெக்டார் ஆஃப் இன்ட் அண்ட் கிரேட்டர் இன்ட்னு போடணும். ஸோ கிரேட்டர் இன்ட் போடலினா திஸ் வில் பிகம் அ மேக்ஸ் ஹீப். பட் ஆனால் நம்மளுக்கு மின் ஹீப் தேவை, அதனால கிரேட்டர் இன்ட்னு நம்ம எழுதணும் இங்கே, ரைட்? ஸோ ஆல் டன். ஸோ பிக்யூன்னு டிக்ளேர் பண்ணுறேன். நம்ம ப்ரியாரிட்டி கியூ பேர் பிக்யூ.
ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா we can traverse this list vector. அதாவது we can traverse this vector named list for I is equal to 0, I is less than list dot size I plus plus. ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா, ஸோ நம்ம வெக்டார் இருக்குது ரைட், நம்ம வெக்டார் இருக்குது. ஸோ இந்த வெக்டாருக்குள்ள we have லிங்க் லிஸ்ட் ரைட். ஸோ ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குது, ஸோ லிங்க் லிஸ்ட் இருக்குது, திஸ் இஸ் ஒன் லிங்க் லிஸ்ட், திஸ் இஸ் த செகண்ட் லிங்க் லிஸ்ட். ஸோ இந்த மாதிரி லிங்க் லிஸ்ட் இருக்குது, நம்ம வெக்டாரில் வந்து ஆக்சுவலி லிங்க் லிஸ்ட் ஒரு இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ எம் கோயிங் டு ஆக்சஸ் தட் லிங்க் லிஸ்ட் யூசிங் அ டெம்பரரி லிங்க் லிஸ்ட். நோட் ஸ்டார் டெம்ப்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ஐ. ஆல் ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணனா, while temp is not equal to null, அதாவது நான் இப்போ வந்து லிங்க் லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அரேயில் பார்த்தீங்கன்னா there is a linked list ரைட். ஸோ சப்போஸ் நம்ம லிங்க் லிஸ்ட் இப்படி இருக்குதுன்னா 1 and then 2 and then 3. ஸோ இந்த மாதிரி ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குதுன்னா திஸ் இஸ் ஒன் லிங்க் லிஸ்ட். ஆனால் நிறைய லிங்க் லிஸ்ட் இருக்கலாம் ரைட். திஸ் இஸ் ஒன் லிங்க் லிஸ்ட். ஸோ இதே மாதிரி நிறைய லிங்க் லிஸ்ட் இருக்கும் ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் லிங்க் லிஸ்ட்டை டெம்ப்னு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி இந்த லிங்க் லிஸ்ட்டை ட்ராவர்ஸ் பண்ண போகிறேன். ட்ராவர்ஸ் பண்ணி இதில் இருக்க எல்லா வேல்யூஸுமே ஐம் கோயிங் டு ஸ்டோர் இட் இன்டு அ ப்ரியாரிட்டி கியூ ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, ஐம் கோயிங் டு சே I'm going to say pq.push temp of value. All right, temp of value, it's very simple. And then என்ன பண்ணலாம்னா, நான் temp வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். temp is equal to temp of next வேல்யூக்கு போகும் ரைட். ஸோ ஃபைனலாக வந்து we have stored everything into the priority queue. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் வந்து I'm going to declare a list node answer ஒரு லிஸ்ட் ஒரு லிங்க் லிஸ்ட் டிக்ளேர் பண்ணுறேன் ஆன்சர். அண்ட் இனிஷியலாக வந்து இந்த ஆன்சரில் வந்து ஐம் கோயிங் டு ஸ்டோர் த வேல்யூ 100 ரைட். திஸ் இஸ் சம் வேல்யூ. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ பேசிக்கலி ஐ ஹவ் ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ ஒரே ஒரு நோடு கிரியேட் பண்ணியிருக்கேன் ரைட். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100. ஸோ திஸ் ஒன் திங் திஸ் இஸ் கால்ட் ஆன்சர். இதுக்கு பேர் வந்து ஆன்சர் ரைட். இந்த ஒரு லிங்க் லிஸ்ட் பேர் ஆன்சர். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் கோயிங் டு பாயிண்ட் அ பாயிண்டர் டு த ஆன்சர் லிங்க் லிஸ்ட். ஸோ லிஸ்ட் நோட் டெம்ப்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். டெம்ப் திஸ் இஸ் பாயிண்டிங் த ஆன்சர் ரைட். ஸோ இப்போ வந்து திஸ் இஸ் பாயிண்டிங் த ஆன்சர். ஸோ டெம்ப்னு ஒரு இது. ஸோ திஸ் இஸ் பாயிண்டிங் த ஆன்சர். டெம்ப் இஸ் அ பாயிண்டர். டெம்ப். ஆல் ரைட். ஸோ இப்போ வந்து வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், ஸோ இந்த டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட்ல வந்து ஐம் கோயிங் டு அட்டாச் த வேல்யூஸ் ஆஃப் த மின் ஹீப். அப்படி அட்டாச் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஷார்ட் ஆர்டரில் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் ரைட். while pq is not empty, while the priority queue is not empty, what I can say is temp of next is equal to new list node of priority queue of top. priority queue ஓட டாப்ல என்ன இருக்கும், top is nothing but the root element. ஸோ நம்ம priority queue, அதாவது நம்மளோட ஹீப் வந்து மினிமம் ஹீப் ரைட், மின் ஹீப். அதனால அதோட டாப் எலிமெண்ட் வந்து, அதாவது ரூட் எலிமெண்ட் வந்து இட் வில் பி த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட். ஸோ ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டை நான் அப்பன் பண்ணிட்டே வந்தால் மை லிங்க் லிஸ்ட் வில் பி இன் அ சார்ட்டட் ஆர்டர். அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தென் வி ஹேவ் டு பாப் தட் பர்டிகுலர் எலிமெண்ட் ஃப்ரம் த ப்ரையாரிட்டி கியூ அண்ட் தென் டெம்ப் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். டெம்ப் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட் ரைட். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஸோ டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட்ங்கிறது திஸ் திங். ஸோ இங்கே வந்து ஐம் கோயிங் டு அட்டாச் திஸ் the lowest value. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1ங்கிறது லோவஸ்ட் வேல்யூ. செகண்ட் லோவஸ்ட் வேல்யூ என்னது, செகண்ட் டைமும் 1 இருக்குது, அதனால 1 ஆகிடும். 1 இங்கே அட்டாச் ஆகும். மறுபடியும் டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட்ல வந்து ஐம் கோயிங் டு அட்டாச் த நெக்ஸ்ட் லோவஸ்ட் வேல்யூ 2. ஸோ இந்த மாதிரி அட்டாச் ஆகிக்கிட்டே வரும் ரைட். ஸோ இந்த மாதிரி அட்டாச் ஆகிட்டே வந்து இந்த ஓல்ட் லிங்க் லிஸ்ட் ஃபில் ஆகிடும்.
அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அவர் டெம்ப் பாயிண்டர் வில் பி பாயிண்டிங் சம்வேர் ஹியர், இங்கே எங்கேயோ பாயிண்ட் ஆகிட்டு இருக்கும். பிகாஸ் டெம்ப் வந்து நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறோம். ஆன்சர் இஸ் பாயிண்டிங் டு திஸ் 100, ரைட்? this 100. ஸோ நம்ம இப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா we have to return ஆன்சர் ஆஃப் நெக்ஸ்ட். பிகாஸ் ஆன்சர் ஆஃப் நெக்ஸ்ட் தான் நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் ஆன்சர் இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஆன்சரை நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா திஸ் வில் பி லைக் 100, 112 அந்த மாதிரி ரிட்டர்ன் ஆகும். பட் நம்மளுக்கு தேவை வந்து 112, 11லேருந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகணும், ரைட்? பிகாஸ் நம்மளுக்கு தேவை இந்த ஒரு பர்டிகுலர் லிங்க் லிஸ்ட், நாட் ஃப்ரம் 100. ஸோ வாட் ஐம் கோயிங் டு சே இஸ் ரிட்டர்ன் ஆன்சர் ஆஃப் நெக்ஸ்ட். ஆல்ரைட், ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் அப்ரோச். பட் ஆனால் இதுக்கு ட்ராபேக் இருக்குது. நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சப்மிட் ஆகும். ஸோ பாருங்கள், நம்ம சொல்யூஷன் அக்செப்ட்னு வருது. சப்மிட் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் அப்ரோச். புரிஞ்சதுன்னு நம்புறேன். ஸோ இந்த அப்ரோச் பார்த்தப்பறம் யூ வில் நாட் திங்க் தட் திஸ் இஸ் அ ஹார்ட் லெவல் கொஸ்டின். திஸ் இஸ் பேசிக்கலி ஈஸி லெவல் கொஸ்டின் தான். ஸோ நம்மளுக்கு இந்த சொல்யூஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இந்த ஃபார் லூப் பாருங்கள். இந்த ஃபார் லூப்பில் வந்து ஐம் ஐட்ரேட்டிங் ஈச் லிங்க் லிஸ்ட், ரைட்? ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் கே லிங்க் லிஸ்ட். ஸோ நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்குன்னா ஆர்டர் ஆஃப் தெர் ஆர் கே லிங்க் லிஸ்ட், ரைட்? கே லிங்க் லிஸ்ட். அண்ட் கே லிங்க் லிஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் n எலிமெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம், ரைட்? n எலிமெண்ட்ஸ். ஸோ கே ஸ்டார் n, நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா கே ஸ்டார் n ஆகிடும், ரைட்? ஸோ திஸ் இஸ் அவர் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ கேன் வி டூ பெட்டர்? கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ ஏதோ ஒரு ஷார்ட்டிங் ஆல்கோரிதம் நம்ம யூஸ் பண்ணலாமா யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம நிறைய ஷார்ட்டிங் ஆல்கோரிதம்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ ஏதோ ஒரு ஷார்ட்டிங் ஆல்கோரிதம் நம்ம யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ வாட் ஐம் கோயிங் டு யூஸ் இஸ் ஐம் கோயிங் டு யூஸ் merge sort. merge sort கோட் என்னவோ சேம் அதே கோட் தான் எழுத போகிறேன், பட் ஆனால் ஃபார் லிங்க் லிஸ்ட். ஸோ merge sort பற்றி தெரியலனா நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் சீரீஸில் merge sort பற்றி ஒரு ப்ரீஃப் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். ஸோ அதில் வந்து டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். as well as கோடுமே வந்து எப்படி ஈச் லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் நாட் கோயிங் டு வேஸ்ட் டைம் எக்ஸ்பிளைனிங் மச் ஆஃப் கோட் ஹியர். ஸோ அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இதே சேம் கோட் தான் பட் ஐம் கோயிங் டு மாடிஃபை இன் டர்ம்ஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட், ரைட்? சேம் இதே அப்ரோச் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கோடில் பார்த்தீங்கன்னா merge sortனு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ரைட்? அண்ட் mergeனு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள். சேம் இதே ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதே லாஜிக் தான் யூஸ் ஆக போகுது, ரைட்? ஸோ கம் ஆன், லெட்ஸ் கெட் இன் டு தட். ஸோ merge sortோட டைம் காம்ப்ளெக்சிட்டி உங்களுக்கு தெரியும் நம்புறேன். merge sortோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா n log n வரும், ரைட்? merge sortோட டைம் காம்ப்ளெக்சிட்டி n log n. பட் ஆனால் நம்மளுக்கு இங்கே கிடைச்ச டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? we got k star n. k star n is much higher time complexity. ஸோ அதனால் merge sort யூஸ் பண்ணால் we can reduce the time complexity. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா let's create a function named merge sortோட அப்ரோச் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டிவைட் அண்ட் கான்கர் அப்ரோச். பிகாஸ் லைக் ரெக்கர்சிவாக வந்து ஒரு டிவைட் பண்ணிக்கிட்டே போவோம். லைக் சப்ராப்ளமாக டிவைட் பண்ணிகிட்டே போவோம் till it hits the base case. அப்புறம் நம்ம லைக் நம்ம டிவைட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்போம், லைக் ஸ்மாலஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம மெர்ஜ் பண்ணி வி கெட் த ஆன்சர் ஃபார் த லார்ஜர் ப்ராப்ளம், ரைட்? ஸோ திஸ் இஸ் merge sort. ஸோ வாட் ஐம் கோயிங் டு சே இஸ் லிஸ்ட் நோட் ஸ்டார் merge sortனு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். merge sort, ரைட்? merge sort. அண்ட் merge sortல வந்து நான் என்ன பாஸ் பண்ண போனேன்னா int starting point and ending point. And I'm going to pass this vector of list nodes. ஸோ இதை அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் நம்மளோட ஸ்டார்டிங் இஸ் ஈக்குவல் டு எண்ட். ஸ்டார்டிங் இஸ் ஈக்குவல் டு எண்ட்னா என்னது? ஸோ ஸ்டார்டிங் இஸ் ஈக்குவல் டு எண்ட்னா இட் மீன்ஸ் தட் வி ஒன்லி ஹாவ் சப்போஸ் நம்மளோட வெக்டாரில், ரைட்? ஸோ நம்மளோட வெக்டாரில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வெக்டாரில் சப்போஸ் ஒரே ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட்? ஒரே ஒரு லிங்க் லிஸ்ட். திஸ் இஸ் ஒன் லிங்க் லிஸ்ட். ஸோ ஒரே ஒரு லிங்க் லிஸ்ட் இப்படி இருக்குது. திஸ் இஸ் லிங்க் லிஸ்ட், ஓகே? ரவுண்டாக இருக்க லிங்க் லிஸ்ட், டோன்ட் கெட் மீ ராங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்குமே இது தான், எண்டிங்குமே இது தான். ஸ்டார்டிங்குமே இது தான், எண்டிங்குமே இது தான். அப்படி இருந்துச்சுன்னா வாட் ஐ கேன் சே இஸ் ஐ வில் ரிட்டர்ன் திஸ் பர்டிகுலர் நோடு. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா ரிட்டர்ன் லிஸ்ட்ஸ் ஆஃப் எஸ், ரைட்? அண்ட் merge sortஐ நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு மிடில் வேல்யூ கண்டுபிடிப்போம். int mid is equal to s plus starting plus ending by 2, all right? அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் லெஃப்ட் ரைட்டுன்னு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் நோட் ஸ்டார்
left part. So left னு வெச்சுக்கறேன். Okay, left part னு வெச்சுக்கலாம். Left part வந்து this is nothing but, so basically நம்ம என்ன பண்ணுவோம்னா merge sortல I will so for simplicity I will explain in terms of array. So array termsல explain பண்ணா உங்களுக்கு you will understand in terms of this question also. Suppose நம்ம arrayல வந்து 4 element இருக்குன்னு வெச்சுக்கலாம் for simplicity. 2 3 7 8 இருக்குன்னு வெச்சுக்கலாம், right? Okay, this is already in sorted order. So 2 3 8 7 இருக்குன்னு வெச்சுக்கலாம். So நம்ம merge sortல எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா we will split this into 2. Right, we will split this into 2. இப்போ என்ன கிடைக்கும்? 2 and then 3 கிடைக்கும் இங்க, right? 2 3 கிடைக்கும். And இங்க என்ன கிடைக்கும்? 8 and 7 கிடைக்கும். Right, 8 and 7 இங்க கிடைக்கும். 8 and then 7. So மறுபடியும் இத வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். மறுபடியும் இத ஸ்ப்ளிட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 வந்து சிங்கிள் எலிமெண்டா கிடைக்கும் and then 3 ஒரு சிங்கிள் எலிமெண்டா கிடைக்கும். இங்க ஸ்ப்ளிட் பண்ணா 8 ஒரு சிங்கிள் எலிமெண்டா கிடைக்கும், 7 ஒரு சிங்கிள் எலிமெண்டா கிடைக்கும். So what I'm trying to say is, so நான் இப்போ வந்து லெஃப்ட் வந்து this is left and then this is right. Okay, so அதுதான் இங்க பண்றேன். So left is nothing but, left part is nothing but, so left part is nothing but it starts from merge sort of, it starts from S till end and lists அப்படியே பாஸ் பண்ணிடலாம், right? And அதே மாதிரி right part, list node star right part is nothing but merge sort of. So recursive வந்து I'm breaking the larger problem into a sub problem. So this starts from mid plus 1 till end and list அப்படியே பாஸ் பண்ணிடுறேன். Alright, so புரியுது நம்புறேன். And finally what I'm going to say is return merge of, finally வந்து இந்த left part right part merge பண்ணி, because இங்க பாத்தீங்கன்னா we have actually broken this larger problem. We have actually broken this larger problem. So this is the larger problem. We have broken this larger problem into sub problems. Sub problems break பண்ணி sub problems solve பண்ணிட்டு வந்து finally பாத்தீங்கன்னா இந்த upward direction we will merge all those sub problems into the solution of the larger problem. So now what I'm going to say is merge left part as well as the right part. Alright, so இப்போ வந்து merge function நம்ம எழுதணும் இங்க. So merge function return type வந்து nodes தான், because we are going to return a linked list. So இதில் என்ன பண்ணலாம்னா merge, here I'm going to get the left part, left னு வச்சுக்கிறேன் for simplicity, and right, list node star right. Fine. So இங்க என்ன பண்ணலாம்னா நம்ம ப்ரீவியஸாக நம்ம ஒரு சொல்யூஷன் இப்போ காமிச்சு தெரியுமா, அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஆன்சர்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிட்டோம். அதாவது தட் இஸ் த மெயின் லிங்க் லிஸ்ட், அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இங்கே அதை தான் பண்ண போகிறோம், ஆன்சர்னு ஒரு லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணி. ஸோ சேம் நியூ லிஸ்ட் நோட், ஸோ இதுக்குமே வந்து வேல்யூ வந்து 100ன்னு அசைன் பண்ணிடலாம். அண்ட் லெட்ஸ் பாயிண்ட், ஒரு டெம்பரரி நோட் கிரியேட் பண்ணிக்கலாம், டெம்பரரி பாயிண்ட் கிரியேட் பண்ணி லெட் தட் பாயிண்ட் த ஆன்சர் லிங்க் லிஸ்ட், ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஸோ பேசிக்கலி ஆன்சர்னு ஒரு லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஆன்சர்னு ஒரு நோட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்சர் நோட்டில் பார்த்தீங்கன்னா 100 ஸ்டோர் ஆயிருக்கு. ஃபைன். ஸோ ஆன்சர், திஸ் இஸ் ஆன்சர். அண்ட் இப்போ டெம்ப்னு ஒரு பாயிண்டரை எடுத்து ஐ எம் பாயிண்டிங் டு த ஆன்சர், ரைட்? ஸோ புரியுது நம்புறேன். ஸோ சேம் இப்போ என்ன பண்ணலாம்னா while left is not equal to null and right is not equal to null. ஸோ சேம் merge sort தான், ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இது வந்து this is for array. இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா while லெஃப்ட் ரைட்டுக்கு பதிலாக ஐஜேன்னு இங்கே எடுத்திருக்கேன், ரைட்? இந்த merge sortல வந்து ஐஜேன்னு எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து while I is less than the bound and j is less than this bound, ஸோ அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து less than while this is less than null நான் இங்கே எடுத்திருக்கேன். சேம் merge sort தான், நோ கன்ஃபியூஷன். ஸோ சேம் நம்ம செக் பண்ண போகிறோம். இஃப் லெஃப்ட் ஆஃப் வேல்யூ, அதாவது லெஃப்ட் லிங்க் லிஸ்டோட வேல்யூ வந்து லெஃப்ட் சைடோட வேல்யூ வந்து இஃப் திஸ் இஸ் லெஸ் தேன் த ரைட் வேல்யூ, so what I can say is I'm going to attach that into the answer. So temp of next is equal to new list node of
new list node of left of value, right? And then temp increment பண்ணலாம். temp is equal to temp of next, as well as இப்போ left increment பண்ணலாம். left is equal to left of next. ஸோ புரியுது நம்புகிறேன். இட்ஸ் a very basic thing. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த கோடில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ சப்போஸ் அரே ஆஃப் லெஃப்ட், திஸ் இஸ் லெஃப்ட், இஸ் சப்போஸ் அரே ஆஃப் லெஃப்ட் இஸ் லெஸ்ஸர் தேன் த அரே ஆஃப் ரைட் அப்படி இருந்துச்சுன்னா ஐம் புஷிங் தட் இன்டு த டெம்பரரி வெக்டார் கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நம்ம லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்சர்னு ஒரு கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் I++ பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து டெம்பை வந்து நெக்ஸ்ட்டுக்கு மாற்றுறேன், அதேமாதிரி லெஃப்ட்டையும் வந்து நெக்ஸ்ட்டுக்கு மாற்றுறேன். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் லாஜிக். எல்ஸ் என்ன பண்ணலான்னா எல்ஸ் temp of next is equal to temp of next is equal to new list node of right of value and temp increment பண்ணலாம். temp is equal to temp of next temp is equal to temp of next. அதே மாதிரி ரைட் இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். ரைட் இஸ் ஈக்குவல் டு ரைட்டை ஏன் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம்னா பிகாஸ் நெக்ஸ்ட் நோடுக்கு நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ அதனால் ரைட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ரைட் புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் கோட் நான் வந்து ட்ரை ரன் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு இனிமேல் தெளிவாக புரியும். ஸோ இந்த வைல் லூப் வெளியே, ஸோ ஆஃப்டர் திஸ் வைல் லூப் terminates what I can say is while சப்போஸ் லெஃப்ட் லிங்க் லிஸ்ட் வந்து இன்னுமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலைன்னா while left is not equal to null, சப்போஸ் லெஃப்ட் வந்து null ஆகலைன்னா ரைட். ஸோ வாட் ஐம் கோயிங் டு சே இஸ் சப்போஸ் லெஃப்ட் வந்து இன்னும் null ஆகலைன்னா I will just copy all these lines. ஸோ இதை அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன், காப்பி பண்ணி இங்கே, ரைட். ஸோ ஆல்ரைட். ஸோ while ஸோ அதே மாதிரி சப்போஸ் ரைட் சைடு வந்து கம்ப்ளீட் ஆகலைன்னா while right is not equal to null, ஸோ இந்த லைன் ஆஃப் கோட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் திங், ரைட். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட கோட் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு ரிட்டர்ன் ஆன்சர் ஆஃப் நெக்ஸ்ட். பிகாஸ் ஆன்சரில் வந்து ஐ ஹவ் ஸ்டோர்ட் 100. ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா 100லேருந்து ரிட்டர்ன் ஆகும். 100, 1, 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி ரிட்டர்ன் ஆகும். பட் ஆனால் நம்மளுக்கு தேவை 1, 2, 3, 4, 5, 6 தான். நம்மளுக்கு தேவை ஷார்ட்டட் லிஸ்ட் தான். ஸோ ஐம் ரிட்டர்னிங் திஸ். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணலாம்னா ஃபைனலாக ஐம் கோயிங் டு சே ரிட்டர்ன் merge sort of s ending and then lists அப்படியே பாஸ் பண்ணுறேன், ரைட். ஸோ லிஸ்ட் அப்படியே பாஸ் பண்ணலாம். அண்ட் ஸோ நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவா இருக்கும், ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் நத்திங் பட் 0. எண்டிங் பாயிண்ட் என்னவா இருக்கும், எண்டிங் பாயிண்ட் இஸ் நத்திங் பட் லிஸ்ட் டாட் சைஸ் -1. ஆல்ரைட், திஸ் த எண்டிங் பாயிண்ட். அண்ட் சப்போஸ் ஸோ எல்லாமே கரெக்டு. சப்போஸ் நம்மளோட கிவன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு கண்டிஷன் நம்ம இங்கே எழுதணும். இஃப் லிஸ்ட் டாட் சைஸ் வந்து 0 வந்துச்சுன்னா, லிஸ்ட்டில் வந்து எலிமெண்ட்ஸே இல்லைன்னா, அதாவது நம்ம வெக்டாரில் வந்து லிங்க் லிஸ்ட்டே இல்லைன்னா, லிஸ்ட் டாட் சைஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா வாட் ஐ கேன் சே இஸ் சப்போஸ் 0 இருந்துச்சுன்னா ஐ வில் ரிட்டர்ன் null. ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் நம்ம சொல்யூஷன் அக்செப்ட்னு வருது. சப்மிட் கொடுக்குறேன். ஸோ நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. திஸ் இஸ் பேசிக்கலி எஃபிஷியன்ட் அப்ரோச். ஏன் எஃபிஷியன்ட்னா பிகாஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் merge sortோட டைம் காம்ப்ளெக்சிட்டி n log n. ஸோ நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் நம்ம merge sort யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா there are n elements, okay, there are n elements and there are k linked list. ஸோ அதனால் நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா n log k. ஸோ ஆர்டர் ஆஃப் n log k. ஸோ திஸ் இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் நம்மளோட ப்ரீவியஸ் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து n ஆர்டர் ஆஃப் n into k வந்துச்சுன்னு, ரைட்.
n into k வந்துச்சு. n log k is better than n into k. So this is the efficient approach. So I will just dry run the code and I will explain. Suppose நம்மக்கிட்ட வந்து left வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 and then 3. ஸோ 3 நோடு இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட். ஆனால் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து 7 let this be 3 and let this be 2. Fine. And right side வந்து பார்த்தீங்கன்னா 7 5 மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இன்ஷியலாக வந்து ஐ எம் டிக்ளேரிங் த ஆன்சர் ஒரு நோடு கிரியேட் பண்ணுறேன். ஆன்சர் நோடு இஸ் நத்திங் பட் இன்ஷியலைஸ் டு 100. ஃபைன். ஸோ இப்போ நான் செக் பண்ணுறேன் வைல் லெஃப்ட் இஸ் நாட் நல் அண்ட் ரைட் இஸ் நாட் நல். ஸோ நான் செக் பண்ணுறேன் வெதர் திஸ் லெஃப்ட் அண்ட் திஸ் திங் இதில் வந்து எது ஸ்மாலுன்னு பார்க்குறேன். ஸோ 1 தானே ஸ்மாலு. ஸோ இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ 1 தானே ஸ்மாலு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் ஜஸ்ட் அப்பண்டிங் தட் டு த ஆன்சர். 1 வந்து இங்கே அப்பன் பண்ணிடுறேன். அப்பன் பண்ணிவிட்டு ஐ எம் இன்க்ரிமெண்டிங் திஸ். ஸோ 1 அப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செகண்ட். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அவர் டெம்பரரி பாயிண்டர் இஸ் பாயிண்டிங் டு திஸ் வேல்யூ, ரைட், திஸ் வேல்யூ. ஸோ இப்போது ஃபஸ்ட் ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷன் என்ன ஆகுனா ஐ எம் செக்கிங் வெதர் திஸ் லெஃப்ட் அண்ட் தென் ரைட். இதில் வந்து எது ஸ்மாலாக இருக்குது, லெஃப்ட் வந்து ஸ்மாலாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா லெஃப்ட்டை வந்து ஐ எம் கோயிங் டு அட்டாச் திஸ் லெஃப்ட் டு திஸ் ஆன்சர். 1ல இங்கே அட்டாச் ஆகிடுச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெம்ப் வில் பாயிண்ட் டு திஸ் 1 அண்ட் நம்ம லெஃப்ட் வில் பாயிண்ட் டு திஸ் 1. அதாவது லெஃப்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு. மறுபடியும் நம்ம செக் பண்ணுவோம் லெஃப்ட்டு ரைட்டை நம்ம மாற்றவே இல்லை, பார்த்துக்கோங்க. இந்த கோடில் கிளியராக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் வந்து ஸ்மாலாக இருந்துச்சுன்னா we are just incrementing the left to the next, ரைட். நம்ம ரைட்டை வந்து இன்க்ரிமெண்ட்டே பண்ணல. ஸோ இது புரியணும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் நம்ம செக் பண்ணணும். 3 and 7 செக் பண்ணணும். 3 and 7ல் எது ஸ்மாலாக இருக்குது, 3 தான் ஸ்மாலாக இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு அப் அண்ட் 3 அண்ட் ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ நம்ம கொஸ்டின்லையும் கொடுத்துருக்காங்க, நம்ம லிங்க் லிஸ்ட் வந்து சார்ட்டட்னு கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ we are actually messing up கொஞ்சம். ஸோ 1 2 அவங்களே கொஸ்டினை கொடுத்துருக்காங்க, நம்ம சார்ட்டட் அரே தான் கொடுத்துருக்காங்க, ரைட். சார்ட்டட் லிங்க் லிஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நான் வந்து அன்சார்ட்டட் லிங்க் லிஸ்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு. சப்போஸ் ரைட்டு வந்து 5 6 7னு வச்சுக்கலாம், 5 6னு வச்சுக்கலாம், ரைட். 5 and 6, சாரி ஃபார் த டிலே, 5 and 6. ஸோ இப்போது இனிஷியலி ஆன்சர்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஆன்சர் இஸ் நத்திங் பட் 100. ஆல்ரைட். ஸோ திஸ் இஸ் ஆன்சர் அண்ட் இனிஷியலாக வந்து நம்மளோட டெம்ப் பாயிண்டர் இஸ் பாயிண்டிங் டு திஸ் ஆன்சர். டெம்பரரி பாயிண்டர் இஸ் பாயிண்டிங் டு திஸ் ஆன்சர், ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணுறோம் வெதர் இந்த இதையும் செக் பண்ணுறோம், ரைட். லெஃப்ட்டும் ரைட்டும் செக் பண்ணுறோம். ஸோ 1 is smaller than 5. ஸோ அதனால் வந்து இந்த temp of next வந்து I'm going to attach, I'm going to create a new node of value 1, ரைட். ஸோ நம்ம டெம்ப் வந்து இங்கே பாயிண்ட் ஆகும், டெம்ப் வந்து இங்கே பாயிண்ட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் நம்மளோட லெஃப்ட் வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். மறுபடியும் லெஃப்ட் ரைட்டை செக் பண்ணுறோம். ரைட் வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணல, லெஃப்ட்டை மட்டும் தான் இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். 2 5 எது ஸ்மால் 2 தான் ஸ்மால். ஸோ அதனால we attach 2 here. ஃபைன், 2 இங்கே அட்டாச் பண்ணியாச்சு. அண்ட் தென் நம்மளோட டெம்பரரி பாயிண்டர் வந்து இட்ஸ் பாயிண்டிங் டு 2 அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ லெஃப்ட் இஸ் பாயிண்டிங் ஹியர். ஸோ மறுபடியும் செக் பண்ணுவோம் லெஃப்ட் அண்ட் ரைட் செக் பண்ணுவோம். ஸோ 3 is smaller than 5. ஸோ 3 வந்து இங்கே அட்டாச் பண்ணுவோம். ஸோ 3 அட்டாச் பண்ணோன்னா 3. ஃபைன், 3 அட்டாச் பண்ணிவிட்டு we will just increment the லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணால் இங்கே வந்து நல்ல பாயிண்ட் ஆகும் லெஃப்ட்டு, ரைட். அண்ட் நல்ல பாயிண்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்ம டெம்பையுமே நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். டெம்ப் இஸ் பாயிண்டிங் டு த 3. டெம்ப் இஸ் பாயிண்டிங் டு 3. ஆல்ரைட், டெம்ப் இஸ் பாயிண்டிங் டு 3. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஸோ நெக்ஸ்ட் தான் இந்த கண்டிஷன் ரன் ஆகும். ஸோ இந்த ஒரு கண்டிஷன். ஸோ while left is not equal to null, while right is not equal to null. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் வந்து நல்லா ஆயிடுச்சு, நம்ம ரைட் வந்து இன்னும் நல்லா இல்லை. ஸோ அதனால ரைட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கே அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ while right is not equal to null, இந்த கண்டிஷன் ரன் ஆகும், ரைட். திஸ் கண்டிஷன் while right is not equal to null, ரைட்டில் இருக்க எல்லா வேல்யூஸுமே நம்ம வந்து அப்பன் பண்ணிடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ரைட்டில் என்ன இருக்குது, 5 இருக்குது. 5 இங்கே அட்டாச் பண்ணுவோம்.
ரைட் ஆல்ரைட் 5 அட்டாச் பண்ணுவோம். அண்ட் தென் ரைட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ரைட் வில் கோ ஹியர். அண்ட் தென் டெம்பையுமே நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். டெம்ப் வில் கம் ஹியர். ஸோ மறுபடியும் வந்து வி ஆர் அட்டாச்சிங் த ரைட் சைடு திங். 6 வந்து இங்கே கிரியேட் பண்ணிட்டோம். 6 கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் டெம்ப் வந்து இங்கே பாயிண்ட் பண்ணும். அண்ட் தென் அவர் ரைட் வில் பிகம் நல். ஃபைன். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம லூப் வந்து டெர்மினேட் ஆகிடும். அண்ட் நம்ம ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா we are not returning the answer, we are returning answer of next because answer is pointing to this 100. பட் ஆனால் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆஃப் நெக்ஸ்ட்டில் என்ன இருக்கோ அதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ we are returning answer of next. ஆல்ரைட். ஸோ புரிஞ்சுதுன்னு நம்புறேன். ஸோ இட்ஸ் a very simple question தான், although it's a hard level question. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரோச் ரொம்ப ஈஸி. செகண்ட் அப்ரோச் வந்து மோட் சார்ட் யூஸ் பண்ணி அப்படியே பண்ணியிருக்கோம். வெரி ஈஸி கொஷன். அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஹார்ட் கொஷன் பிகாஸ் யோசிக்கணும் இல்லையா, ஸோ யோசிக்கவே டைம் ஆகும். ஸோ இட்ஸ் ஹார்ட் லெவல் கொஷன். ஸோ இந்த கொஷன் வந்து நிறைய இன்டர்வியூஸில் கேட்டிருக்காங்க, ரைட். ஸோ இந்த அப்ரோச் புரிஞ்சுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறையா பேர் தமிழில் கோடிங் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye. Hey guys, welcome back.